நல்ல கருத்து தான், அது வரவேற்கத்தக்க ஒன்று. நிறைய பேரை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் இன்னும் சொல்லல, அவ்வளவுதான். ஆமா 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 சந்திச்சு எப்போ சந்திச்சுட்டு தான் இருக்கேன். 70க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அத்தனை பேருமே அவங்க தரப்புல இருக்காங்க. உங்களை நம்பி எப்படி அவ்வளவு பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க பார்க்க தானங்க போறீங்க, பாருங்க, ஆட்சி அமைக்கிறத பாருங்க, இது எல்லாமே நீங்க பார்க்க தானே போறீங்க. இந்த ஒன்றிணைக்கும் நடவடிக்கைகள்ல டிடிவி தினகரனுடைய அமமுக கட்சி இணையுமா? நீங்க எல்லாமே பார்க்க தானே போறீங்க. நான் சொல்லுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து 4 இடத்துல பிரிஞ்சு இருக்கலாம், எல்லாரும் ஒன்னாதான் செயல்படும். தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கு, இளைஞர்கள் முதல் வரைக்கும் இருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப எப்படி இருக்குன்னா, 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு போதைப் பொருள்லாம் எடுத்துட்டு போனாங்க. இப்போ இந்த அரசாங்கம் 4வது வருடத்துல இருக்கு. அதனால இப்ப எப்படி வருதுன்னா 3000 கிலோ 4000 கிலோ 5000 கிலோன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு அரசாங்கம் உறுதுணையா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேடம் தமிழகத்துல பாஜக தான் ஒரு நிரந்தர எதிர்கட்சியா இருக்குதுன்னு சொல்லி பேசிட்டு வராங்க. இப்ப தற்பொழுது அதிமுக போட்டியிடல, அவங்க சொல்றது சரியா அப்படின்றத உறுதிப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு தனிப்பட்ட ஒருத்தங்களுடைய செய்தியை வச்சு நம்ம எதுவுமே கணிக்க முடியாது. எப்போதுமே மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னு தான் பார்க்கணும். இடைத்தேர்தல் புறக்கணிப்புங்கிறது இந்த நேரத்துல சரியில்லைதான். அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இதுதான் பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. பிரதான எதிர்கட்சி பாஜக தான். ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு தலைவர்னு போட்டிருப்பாங்க. அவங்க கட்சியை நடத்தணும், அவங்கவுங்க சொல்லுவாங்க தான், அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு பேச முடியும். அதிமுக போட்டியிடாத சூழல் தான் இந்த கேள்வி எழுது. உண்மையிலேயே பிரதான கட்சி எது அப்படின்றது? பிரதான கட்சினா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க நிக்கலேன்னு சொன்னது பெரிய தவறு தான். மீட்டெடுப்பது தொடர்பாக நிறைய டைம் நம்ம பேசியிருக்கோம், தொண்டர்கள் மத்தியில பேசியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு முழுமையான செயல்திட்டம் இல்லாத தொண்டர்கள் மத்தியில ஒரு சுரக்கம் ஏற்படாதா? ஏற்படல. நம்பி வருவாங்க இல்ல, தொண்டர்கள் மீண்டு வருவாங்கங்கிறதல்ல, இருக்காங்க தொண்டர்கள். அதனால அதுல அதிமுக சைடுன்னு நீங்க தான் பிரிச்சு பேசுறீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை. தேர்தல் கூட்டணி அமைச்சிருந்தாங்க இல்லையா மேடம், தேர்தல் கூட்டணியில பாஜகவை விட்டு பிரிந்து களம் காண்பது என்பது சரியான ஒரு முடிவு நினைக்கிறீங்களா? இந்த தேர்தல் நீங்க எந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எந்த பத்திரிகை? சன் டிவி. மக்கள் பிரச்சனை எல்லாம் எதுவும் போட மாட்டீங்களோ? இல்ல மக்கள் பிரச்சனை எதுவுமே பேச மாட்டீங்களா சன் டிவில? மக்கள் பிரச்சனையே பேச மாட்டீங்களான்னு கேக்குறேன். மக்கள் பிரச்சனைனா நான் சொல்லட்டா? வரிசையா சொல்லவா? கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? மக்கள் பிரச்சனை சொல்லட்டா? இப்ப ஸ்கூல் முடிஞ்சிருக்கு, இப்ப ஆரம்பிக்க போறாங்க. இப்போ திமுக அரசாங்கம் 4வது வருஷம், திமுக அரசாங்கம் இப்போ 4வது வருஷம் இல்லையா? நடக்குதுல்ல, 4வது வருடம் நடக்குது. பள்ளி குழந்தைகளுக்கு அம்மா காலத்துல 11 வகையான பொருள்கள் கொடுக்கப்பட்டது. அதுல ஒண்ணு அதாவது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் சில பொருள்கள் கொடுப்பாங்க. 10th முடிச்சு 11th போகும்போது மடிக்கணினி கொடுப்பாங்க. திமுக
3 வருஷம் முடிஞ்சு 4வது வருடத்துல இப்போ இருக்கு. மடிக்கணினி கொடுத்துருக்கா? கொடுக்கல. ஏன் கொடுக்கலங்கிறது என்னோட கேள்வி. அது சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சர் 3 ஆண்டு காலமா என்ன சொல்லிட்டு இருக்காரு? நாங்க மடிக்கணினி கொடுக்கறதா அல்லது டேப் கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. 4 வருடம் ஆயும் இன்னும் முடிவெடுக்கல அவங்க. அப்போ இந்த 4 வருட காலத்துல படிச்சு வெளியில போன பையங்க, பெண்கள், இவங்களுக்கு மடிக்கணினியே கொடுக்கப்படல. அதுவே கிட்டத்தட்ட 20 லட்சம் இளைஞர்கள் இருப்பாங்க அதுல. இவங்க ஆண்ட வருஷங்களை நான் சொல்றேன். என்ன பண்ணிட்டு இருக்கு அரசாங்கம்? என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நான் கேக்குறேன். அரசாங்கம் பிள்ளை, நீங்க பல அறிவிப்புகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க. மடிக்கணினி கொடுத்தீங்களா? என்னோட கேள்விக்கு பதில் வேணும். 4 வருடமாக நீங்க மடிக்கணினி கொடுக்கலாமா அல்லது டேப் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்க வீட்டு பிள்ளைங்க காஸ்ட்லியான மடிக்கணினி வச்சிருக்கோம், டேப் வச்சிருக்கோம், 2 சேர்த்து கூட வச்சிருக்கோம். ஆனா ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த மடிக்கணினி கொடுக்காததுனால எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா? அதுங்களுக்கு அதை ஆபரேட் பண்ண தெரியாது. 11ஆம் கிளாஸ்ல அந்த புள்ள கத்துக்கிட்டு இருக்கோம். 2 வருஷம் அனுபவம் அதுக்கு கிடைச்சிருக்கும். அந்த அனுபவம் அந்த குழந்தைகளுக்கு கிடைச்சிதா? இல்ல. நீங்க என்னையா ஆட்சி பண்றீங்க? அதே மாதிரி யூனிஃபார்ம் பிள்ளைங்களுக்கு விலை இல்லாம கொடுக்கிற யூனிஃபார்மா இருக்கட்டும், பாட புத்தகங்களாகட்டும், இது எதுவுமே சரிவர கொடுக்கல இந்த அரசாங்கம். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முடிஞ்சு டிசம்பர் மாசத்துக்கிட்ட வர்றப்ப இவங்க என்ன பண்றாங்க? அப்பதான் ஒரு யூனிஃபார்ம் கொடுக்கறாங்க. அம்மா இருந்தப்ப ஒவ்வொரு குழந்தைக்கும் 4 செட்டு, 4 நம்பர் கொடுப்பாங்க. இப்ப 1 கொடுக்கறதுக்கு சரினத்தான் போடுது இந்த அரசாங்கம். கொடுக்குதா? அடுத்தது 4500 கோடி பஸ்ஸுக்குன்னு ஒதுக்கின பணம் அப்படியே இருக்கு. எத்தனை வருஷமா இருக்கு? 4 ஆண்டு காலமா இருக்கு. ஒரு பஸ் வாங்குனீங்களா நீங்க? சென்னையில இவ்வளவு பிரஸ் இருக்கீங்க. சென்னையில போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பாருங்க. டைடல் பக்கத்துல போய் நின்று பாருங்க. நைட்டு 9 மணி 9:30 மணி ஆனாலும் பெண் பிள்ளைகளும் பையங்களும் வயது முதிர்ந்தவர்களும் பஸ்ஸுக்காக காத்து கிடக்குறாங்க சென்னையிலேயே. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இந்த அரசாங்கம் தான் காரணம். திமுக அரசு தான் காரணம். ஏன் நீங்க பஸ் வாங்கல? பஸ்ஸை வாங்கி விட வேண்டியதுதானே? ஏன் பஸ் வாங்கல நீங்க? வெளியில என்ன தெரியுமா சொல்றாங்க? பேரம் பேசுறாங்க. அதனால அவங்க பணம் கேட்கறாங்க, எங்களால கொடுக்க முடியல, அதனால பஸ் வாங்க முடியாம நிக்குது. இப்ப நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்களுடைய கையாளாகாத தனத்தை மறைக்கிறதுக்கு முப்பெரு விழாங்கிறது, அந்த விழா இந்த விழாங்கிறது. இதுக்கா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுச்சு? வாக்கு போட்டது இதுக்கா? இன்னைக்கு போய் பாருங்க சிட்டியில நைட்டு யாரும் போய் ஒரு பெண்களா இருக்கட்டும் இளைஞர்களா இருக்கட்டும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றது, எத்தனை மணிக்கு போய் சாப்பிடுறது, எத்தனை மணிக்கு படுக்கிறது, மறுநாள் டியூட்டிக்கு எத்தனை மணிக்கு சேர்றது? இந்த லட்சணமா போயிட்டு இருக்கு அரசாங்கம். நீங்க அவங்களோட பத்திரிக்கை, அவங்க சப்போர்ட் பண்ற டிவி என்ன பண்றீங்க? வேற ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
இதெல்லாம் உங்களுக்கு போக முடியல. உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் கேட்க வேண்டிய கேள்வி அவர் கேட்கலன்னா நான் எதிர்கட்சி நாயா நான் கேட்கிறேன். பாருங்க, நான் அரசாங்கத்தை கேட்கக்கூடிய துணிச்சல் எனக்கு இருக்கு. எனக்கு வலி இருக்கு, மடியில கனம் இல்ல, வலியில பயம் இல்ல. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரே கொடநாடு கேச வச்சுக்கிட்டு இந்த திமுக என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு? என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்குது ஊருக்கே தெரியுது, உலகத்துக்கே தெரியுது. அதனால ஆமா, நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? அதாவது இருக்காங்களா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை. உங்களுடைய விசாரணையே ஆமா வேகத்துல போகுது. நீங்க வந்து அரசாங்கங்கிறீங்க, போலீஸ் அப்படி வச்சிருக்கேன் இப்படி வச்சிருக்கேங்கிறீங்க. ஆனா உங்களால அந்த கேஸ முடிக்க கூட வக்கில்லையே உங்களுக்கு. அது என்னன்னு நீங்க தான் அதை பார்க்கணும், பிரஸ் தான் பார்க்கணும். அதாவது நான் திருப்பி திருப்பி சொல்றது, தேர்தலுக்கு தேர்தல் கொண்டாடுன்னு வருது பேச்சு. அதை சொல்றது யாரு? பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. ஆனால் அந்த கேஸ ஏன் அவர் நடத்த மாட்டாரு? நடத்த வேண்டியதுதான் அந்த கேஸ. அதுல யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள நீங்க ஆக்ஷன் எடுங்க, அது யாரா இருந்தாலும். ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அதே போலதான் நான் சொல்றேன் திரும்ப, அரசாங்கம் சரியா நடக்கலைங்கிறத நான் ஓப்பனா குற்றச்சாட்டாவே நான் வைப்பேன். அதற்கு அவங்கள பதில் சொல்ல சொல்லுங்க. நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நீங்க பழைய கதையை பேசிக்கிட்டு போறீங்க. எவ்வளவு நாளைக்கு நீங்க அதை வச்சுக்கிட்டு ஓட்டுவீங்கிறத நான் பார்க்க தானே போறேன். அது நடக்குது தம்பி, நீங்க கவலையே படாதீங்க. அது நல்லபடியா நடக்குது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஏங்க அவர் பேசுனா நான் அதை கேட்டுக்கிட்டு சும்மா வாயை பத்திட்டு உட்காந்துருக்கணுமா? இந்த பாருப்பா தம்பி, வந்து சன் டிவில இருக்கலாம், இருங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா பொதுமக்கள் கஷ்டப்படுறதையும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா வெளியில. அதாவது இவ்வளவு பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதை பத்தி வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு பிரஷம் சும்மா வந்து முப்பரு விழாவை எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. இது ரொம்ப நாட்டுக்கு தேவை பாருங்க. இது அது வேணா அவங்க வீட்டுக்கு தேவையா இருக்கலாம், நாட்டுக்கெல்லாம் தேவை கிடையாது. நாட்டுக்கு நீங்க என்ன செய்யற அதுதான். நான் சொல்றேன் திமுக தான் காரணம். எப்போ வந்து கொடநாடுக்கு வழக்கு முடியுதோ அப்பதான் ஊரு உலகத்துக்கு எல்லாமே தெரிய வரும். இதுதான் உண்மை.